வந்தே மாதரம். வணக்கம். இது கதை நேரம். ஜப்பான் நாட்டு கிராமப்புறங்களில் சொல்லப்பட்டு வர ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஒரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பாறைகளெல்லாம் உளி வச்சு சின்ன சின்ன கற்களாக ஆக்கி அந்த ஊர் மக்களுடைய தேவைக்கு அந்த கல்லெல்லாம் இவர் கொண்டு போய் கொடுப்பார். இதுதான் இவருடைய வேலை. தினமும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் பக்கத்து ஊரில் ஒரு பணக்காரருடைய வீட்டுக்கு ஏதோ வேலைக்காக நிறைய கற்கள் தேவை அப்படின்றதுக்காக எல்லா ஊர்லேயும் இருக்கிறவங்க கிட்டேருந்து கற்கள் வாங்கிட்டு போனாங்க. அப்போ இவர்கிட்டையும் நிறைய கற்களை கொண்டு வந்து கொடுக்குமாறு சொல்லியிருந்தாங்க. இவரும் அவங்க கேட்ட மாதிரியே கற்கள் எல்லாம் உடைத்து இவருடைய உந்து வண்டியில் போட்டு அந்த பணக்காரருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். அதுதான் முதல் தடவை அவர் அந்த வீட்டுக்கு போகிறார். அது பெரிய அரண்மனை மாதிரி இருந்தது. வாசலில் நிறைய மக்கள் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. இவரும் அவங்க கூட போய் நின்றுட்டார். அந்த பணக்காரர் வந்தார். அவர் வந்த உடனே அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு ரொம்பவும் மரியாதை கொடுத்தாங்க. அவர் சொல்கிறத எல்லாருமே கேட்டாங்க. எல்லாருமே அந்த பணக்காரருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறமே இவர் உணர்ந்தார். இப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கற்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு வேலைக்காக கொண்டு போய் உள்ளார கொடுக்கறதுக்கு போனார். வீட்டில் அவ்வளவு பொருட்கள் ரொம்ப ஆடம்பரமாக இருந்தது. நிறைய வேலையாட்கள், நிறைய உணவுப் பொருட்கள். அவர் பட்டு மெத்தையில் தான் படுக்கிறார். இதெல்லாம் முதல் முறை பார்க்கிற போது இவரோட மனதில் லேசாக பொறாமை எட்டி பார்த்தது. தனக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு இவருக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் எப்பவும் போல் வேலைக்கு புறப்பட்டு வந்தவர் ஒரு பெரிய மலையினுடைய அடிவாரத்தில் போய் உட்காந்து உளி வச்சு அந்த மலையை சின்ன சின்ன பாறைகளை உடைத்து கொண்டு வந்தார். அது நல்ல மதியான நேரம், நல்ல வெயில் இருந்தது. இவருக்கு திடீர்னு இந்த பணக்காரனுடைய ஞாபகம் வந்தது. அந்த பணக்காரன் இப்போ எவ்வளோ வசதியாக வீட்டில் இருப்பார், பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்ருப்பார். நம்ம இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு முதன்முறையாக இவருடைய வேலை, இது நாள் வரைக்கும் இவர் விருப்பப்பட்டு செஞ்சிட்டு இருந்த வேலை அவருக்கு இன்றைக்கி ரொம்ப சுமையாக தெரிஞ்சது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சி கொண்டார். உடனே மனசில் நினச்சார், நான் அந்த பணக்காரனாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் உடனே அந்த பணக்காரனாக மாற வேண்டும் அப்படின்னு சத்தமாக சொன்னார். அந்த நேரத்தில் அந்த மலையில் ஒரு மலை தேவதை இருந்தது. அந்த தேவதை இது காதில் விழுந்த உடனே அந்த தேவதை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீ என்ன ஆசைப்பட்டாயோ அப்படியே நீ மாறிவிடுவாய் அப்படின்னு. என்ன ஆச்சரியம், அடுத்த நிமிஷமே ஒரு மாளிகையில் இருக்கார். பணக்காரர், எல்லா வசதியும் உண்டு, வேலையாட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்குது. இவருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ தான் பணக்காரன் ஆயிட்டோம், இனி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் தான் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்பார்கள், எல்லாரும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க, தனக்கு தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டார். எல்லா ஆட்களையும் ஒவ்வொரு வேலைக்கு அனுப்புகிறார், மிரட்டுகிறார், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது அது ரொம்ப வெயில் காலமாக இருந்தனால ரொம்ப சூடு, ரொம்ப வெயில் உக்கிரமாக இருந்தது. இவர் என்னதான் மாளிகையில் இருந்தாலுமே இவருக்கு சூடு தாங்க முடியல. வெளியில் பார்த்தா மக்கள் எல்லாமே வெயிலின் காரணமாக வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. வெளியில் யாருமே நடமாடலை. அப்போ தான் இவர் யோசித்தார், எல்லாத்தை விடையுமே சக்தி வாய்ந்ததாக இந்த சூரியன் தான் இருக்குது. சூரியன் தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வைக்குது. மக்கள் அதற்கு பயந்து தான் இருக்காங்க. அப்போ என்னை விட சக்தி வாய்ந்தவர் இந்த சூரியன் தான். நான் சூரியனாக மாற வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இந்த மலை தேவதை கூடயே இருக்குது. உடனே இந்த மலை தேவதை என்ன பண்ணியது அப்படின்னா, இவரை சூரியனாக மாற்றியது. இவர் சூரியனாக வானத்திலிருந்து நிறைய வெளிச்சம், நிறைய சூடு எல்லாம் கொடுத்து நிறைய பேரை கஷ்டப்படுத்துறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது தான் திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஒரு இருட்டு. என்னென்னு பார்க்கவும் பெரிய ஒரு மேகக்கூட்டம் அந்த சூரியனை மறைத்தது. அப்போதான் இவருக்கு புரிஞ்சது, இந்த சூரியனே மறைக்கிற அளவுக்கு இந்த மேகக்கூட்டத்துக்கு சக்தி உண்டு அப்படின்னா மேகம்தான் சூரியனை விட சக்தி வாய்ந்தது. அப்போ எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது இந்த மேகம்தான். உடனே தன் மேகமாக மாற வேண்டும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். அந்த மலை தேவதையும் இவரை உடனே ஒரு மேகமாக மாற்றியது. பெரிய ஒரு மேகம் எல்லா பக்கமும் போகிறது. வானத்தில் நிறைய மழை பொழிந்து கொண்டே இருக்குது. அந்த ஊர் முழுக்க வெள்ளத்தில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீர். நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிடுது. இவர் இதை சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கவும் கீழே ஒரு பெரிய ஒரு மலை இருந்தது. இவர் வேலை செய்கிற அந்த மலை மாதிரியே இனி ஒரு பெரிய மலை. ஆனால் எவ்வளவு தான் வெள்ளம் வந்தாலும் இந்த மலையை மட்டும் ஒன்றுமே செய்ய முடியல. அது கம்பீரமாக அப்படியே நின்று கொண்டு இருந்தது. உடனே மேகமாக இருக்கிறவர் நினச்சார், எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் இந்த மலையை ஒன்றும் பண்ண முடியல. அப்போது எல்லாத்த விடையும் சக்தி வாய்ந்தது இந்த மலை தான். இதை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இது எத்தனை காலமானாலும் இப்படியே இருக்கும். அப்போது நாம் மலையாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். உடனே மலை தேவதை இவரை மலையாக்கியது.
பெரிய ஒரு மலையாக அங்கே உட்காந்துருக்கார். அந்த இடத்துலையே அதுதான் பெரிய மலை. ரொம்ப உயரமாக உட்காந்துருக்கார். ரொம்ப மன நிம்மதியோட எல்லாத்த விடையும் சக்தி வாய்ந்த மலையாக தன் உட்கார்ந்துருக்கிறதா நினைத்து கொண்டார். தன்னை இனி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தனக்கு அழிவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது லேசான ஒரு சத்தம். எங்கேருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு அவர் பார்த்தா, அந்த மலையாக இருக்கார் இல்லையா, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறிய உளி வைத்து அந்த மலையை சிறு சிறு பாறைகளாக உடைத்து கொண்டு இருக்கிறத பார்த்தார். அப்போ இவர் யோசித்தார். இவருக்கு தெரிந்தது, இந்த மனிதன் இந்த சின்ன உளியை வச்சு என்னை முழுவதுமாக இல்லாமல் செய்திடுவான். அப்போ இந்த மலையை விடையும் சக்தி இந்த மனிதனுக்கு தான், கல் உடைப்பவனுக்கு தான் அப்படின்னு ஒரு மனசில் தோன்றியது. உடனே தன் மனதில் நினைத்து கொண்டார், தான் ஒரு கல் உடைப்பவனாக மாற வேண்டும்னு. அந்த மலை தேவதையும் சிரித்து கொண்டே இவரை ஒரு கல் உடைப்பவனாக பழையபடி மாற்றியது. இவரும் பழையபடி அந்த கல் உடைக்கிறவராகவே மாறிட்டார். சந்தோஷமாக கற்களையெல்லாம் உடைத்து கொண்டார். ஆனால் என்ன வித்தியாசம்னா, இப்போது அவர் மனது ரொம்ப தெளிவாக இருந்தது. தான் எல்லாத்த விடவும் சக்தி வாய்ந்த ஒரு கல் உடைப்பவனாக இருக்கிறான்றதும் புரிஞ்சுக்கிட்டார். தான் வேறு எதை பார்த்தும் ஆசைப்பட வேண்டாம்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார். நல்லபடியாக வேலையை முடித்து வீட்டுக்கு போனார். இப்படி தான் இந்த கதை முடியும். இது ஜப்பான் நாட்டில் சொல்லப்பட்டு வர்ற ஒரு கதை. இதுக்கு ஆங்கிலத்தில் த ஸ்டோன் கட்டர் அப்படின்னு பேர். இணையத்தில் இருக்குது, நீங்கள் எடுத்து வாசிச்சுக்கலாம். இப்போ இந்த கதை நமக்கு சொல்கிற கருத்து என்ன, நீதி என்ன அப்படின்னா, முதல் விஷயம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு என்ன திறமை இருக்கோ, நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை நல்லபடியாக செய்தாலே போதும். அதுவும் பணம் மட்டும் சம்பாதிக்காமல் அதில் மக்களுக்கு சேவையும் செய்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. நம்மளை விட வசதி அதிகமாக இருக்கிறவர்களை பார்த்து வேகமாக கஷ்டப்படாமல் உழைக்காமல் அவங்களமே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது பெரிய ஒரு தப்பான விஷயம். நம்ம வேலையை சரியாக செய்தாலே போதும். அது முதல் விஷயம் நமக்கு இதுலேருந்து தெரியுது. அதுபோல் இவர் ஒவ்வொரு முறையும் சூரியனாக, மேகமாக, மலையாக ஒவ்வொரு மாற்றம் ஏன் இவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா, மற்றவர்களை விட சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும், எல்லோரையுமே கட்டுப்படுத்துகிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைத்தார். அது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். நம்ம யாரையுமே கட்டுப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவங்கவுங்க திறமையோடு சக்தியோடு உலகத்தில் வாழ்ந்தால் போதும். நம்ம எல்லாரையுமே மதிக்கணும். எல்லாருடைய கருத்துக்கள், எல்லாருடைய சிந்தனைகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த உலகத்தில் நம்மை போல நம்ம மட்டும்தான் இருப்போம். அதனால் மற்றவராக மாற வேண்டிய தேவை இல்லை. இந்த கதை நமக்கு சொல்லித்தர முக்கியமான விஷயமே தான். மற்றவர்களை பார்த்து நீ அவனை மாதிரி ஆகணும், நீ அவனை மாதிரி மாற முயற்சி செய். இவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், ஆனால் அதை விட்டுட்டு இன்னொரு திறமையை வளர்த்து கொள்ளணும்னு கஷ்டப்படுவாங்க. அப்படியெல்லாம் மற்றவர்களாக நாம் மாற வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவங்க இருக்காங்க. நாமாக இருந்தால் போதும், வாழ்வில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியுது. மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். கதைகள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துவதில் கதைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்குண்டு. நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாலா. வந்தே மாதரம்.